திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. சின்னாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள பொன்விழா மைதானம் அருகே பணியாளர்கள் குப்பைகளை தரம் பிரித்து எடுத்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த குப்பையில் இறந்த குழந்தையின் உடல் இருப்பதை பார்த்த பணியாளர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி வைரமுத்து சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். இதனையடுத்து குழந்தையின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அலங்காரம் செய்வதற்காக 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் 30ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. நாமக்கல்லில் இருக்கும் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அன்றைய தினம் 1,08,000 வடை மாலை சாத்தப்பட உள்ளன. ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கப்படும் வடைகள் பக்தர்களுக்கு பின்னர் பிரசாதமாக வழங்கப்படும். இந்நிலையில் வடைகளை தயாரிக்கும் பணியில் 35 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உதகையில் இருக்கும் சுற்றுலா தலங்களை காண ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்கின்றனர். இதனால் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பைன் ஃபாரஸ்ட் முதல் கோத்தகிரி, தொட்டபெட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தொடர்ந்து வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. மேலும் அரையாண்டு மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடுவார்கள் என்றும் இந்நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். மேலும் விடுமுறை தினம் மற்றும் விசேஷ தினங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படும். இதற்கிடையில் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே கோயிலில் குவிந்த பக்தர்கள் கடலிலும் தீர்த்த கிணற்றிலும் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் குடும்பமாக கடற்கரையில் குழந்தைகளுடன் அவர்கள் விளையாடி மகிழ்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சந்தன மரம் வெட்டி கடத்த முற்பட்ட 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரி அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பக எல்லைக்குட்பட்ட கீழ்கோத்தகிரி வாகப்பனை சரிவு காப்பு காட்டில் வனத்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது காப்பு காட்டில் மரம் வெட்டும் சத்தம் கேட்டு சென்று அங்கு பார்த்தபோது சந்தன மரத்தை வெட்டி கொண்டிருந்த 2 பேர் அதிகாரிகளை பார்த்ததும் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதையடுத்து விசாரணை மேற்கொண்டு வனத்துறையினர் குஞ்சப்பன் கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் சின்னராஸ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்த மனைவியின் மண்டையை கணவன் உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. AK மூட்டூரைச் சேர்ந்த கோவிந்தராஜின் மனைவி விஜயாவின் நடத்தையில் கணவருக்கு சந்தேகம் இருந்தது. இந்நிலையில் ஓசூரில் இருந்து நேற்றிரவு வீடு திரும்பியவர் மனைவி வீட்டில் இல்லாததால் தேடிச் சென்று பார்த்தபோது அவர் ஏரிக்கரை பகுதியில் மது அருந்திவிட்டு கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார். இதை பார்த்து கோபமடைந்த கோவிந்தராஜ் மனைவியின் தலையில் கல்லால் தாக்கியிருக்கிறார். தப்பி ஓடிய கள்ளக்காதலின் மோட்டார் சைக்கிளையும் அவர் பெட்ரோல் ஊற்றி எரித்தார். அந்த பகுதியில் பரபரப்பை உருவாக்கியிருக்கும் இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுக்கிவார்பட்டி சாலை முத்துமாரி நகரில் அமைந்திருக்கும் கிறித்தவ தேவாலய ஜெபக்கூடத்தில் இந்து, இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் ஆகியோர் இணைந்து மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை அதீத உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த சகோதர மதத்தைச் சேர்ந்தவர்களை ஜெபக்கூட நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றதுடன் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் மும்மதத்தினர் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இந்த
சொல்லப்பட்டிருக்காங்க. இது தொடர்ந்து நம்ம பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் பொந்தன்புலி பகுதியிலிருந்து திட்டக்குடி வழியாக கோயில், கார் பார்க்கிங் செல்லும் வழி மற்றும் தனுஷ்கோடி செல்லும் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும் கூடுதல் போலீசாரை பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் அப்போது கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் பள்ளியில் அத்துமீறி நுழைந்து மிரட்டிய பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். புஞ்சை புளியம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த நபர் பைபிள் வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மாணவர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த ஈரோடு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் தனியார் பள்ளி குறித்து தனது முகநூல் பக்கத்தில் அவதூறாக பதிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஹரிஹரன் தனது ஆதரவாளர்களுடன் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து வாக்குவாதமும் செய்திருக்கிறார். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார்.